என்னைக்காவது ஒரு நாள் வந்து நீங்கள் ஒரு ஆப்பிள் ஐபேடோ இல்லை அப்படின்னா ஒரு ஆப்பிள் மொபைலுக்குள்ளேயோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? அந்த மாதிரி நீங்கள் நினச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இது. அண்ட் இந்த வீடியோ வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆப்பிள் ஐபேடுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் திஸ் இஸ் இட். ஸோ இதுக்குள்ளே தான், அதாவது என்னென்னா எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் அ ரிச் ப்ராடக்டா. ரொம்ப வந்து என்ன சொல்கிறதுன்னா ரிச் ப்ராடக்ட்னே சொல்லிக்கலாம். இதை பொறுத்தவரையும் என்னென்னா இதோட என்ன சொல்கிறது இன்னர் பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பிராண்டடாக இருக்கும். நிறையா வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னென்னா அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குன்னு. ஸோ நம்ம இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் என்ன இருக்குது இந்த ஆப்பிள் ஐபேடுக்குள்ளே அப்படிங்கிறதா. நார்மலாக மற்ற மொபைலை கம்பேர் பண்ண பார்த்தா ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அண்ட் பின் குறிப்பு என்னென்னா இது ஒர்க் ஆகாது. அந்த தைரியத்தில் தான் வந்து பார்த்தா நான் ஓப்பனே பண்ணுறேன். அண்ட் அவ்வளோதான், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி என்னென்னா இந்த பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சைடில் ஏதாவது என்னென்னா சைடில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மல் டேப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி சில டேப்பில் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு, அதாவது ஐ மீன் என்னென்னா இந்த பிளாக் கலர் ஸ்க்ரீனை தனியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் எப்படி அப்படிங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். கேமரா அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தால் போதுமா? ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் மோஸ்ட்லி என்னென்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அவ்வளோவா ஒன்றும் தெரில. மறுபடியும் ஓப்பன் பண்ணி குறிப்பு என்ன அப்படின்னா எனக்கு உள்ளுக்குள்ள இருக்க பார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் தெரியாது. ஸோ நான் உள்ளே எப்படி இருக்குன்றதை மட்டும் நான் காட்டுறேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எனக்கு இதை பற்றி ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ரெண்டு அதாவது தெரியுதா கேமராவில்? எஸ், 2 கேபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அது எதுக்குன்னா அந்த ஸ்க்ரீனோட கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் ஒரு 2மே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வராது. கரெக்டான மொத்தமாக போயிடும். ரிமூவ் பண்ண மாட்ட முடியுமான்னு, ஆக்சுவலி ரிமூவ் பண்ண மாட்ட முடியுமான்னு தெரில. இருந்தால் ரிமூவ் பண்ணுவோமா? இங்கே வந்தாச்சு, என்ன ரிமூவ் பண்ணிடுவோம். பிஞ்சு இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஐபேடுக்குள்ளே இருக்கும். ஐ மீன் திஸ் இஸ் ஸ்க்ரீன் சைடு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு. அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி உங்களுக்கு இருக்கும். என்னென்னா ஒரு அட்டாச்சபிள் பேட்ரி கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான். பேட்ரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் சிப்ஸு கொடுத்துருக்காங்க. மேபி 2 சிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் பெருசாக எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. மேபி ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு வந்து பெருசாக எதுவும் இருக்காது. ஆக்சுவலி என்னன்னா அதான் இதில் வந்து பேட்டரி 2 வயர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதாவது என்னன்னா இந்த 2 வயர் வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிப் மாதிரி. அதாவது என்னன்னா கனெக்ஷன், ஸ்க்ரீன் டு பேட்டரி கனெக்ஷனு. கழட்ட ஒரு பாட்டாக வந்து பிஞ்சிட்டே வருது. எதோ எங்கே மாட்டேன்னு தெரியல. மேபி அடுத்து இதில் மோஸ்ட்லி பெருசாக எதுவும் கொடுக்கல. பேட்ரி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுவும் கழட்டலாம் நினைக்கிறேன். பேட்டரி கழட்டினா என்னெல்லாம் பெய்ய போகுதுன்னு வேறு தெரியல. ஆல்ரெடி 3 பார்ட் வந்து ஆக்சுவலி பிஞ்சிருச்சு. ஒன்றா கழட்ட ஒன்றா பிஞ்சிட்டே வருது. பட் எங்கேருந்து பிஞ்சிட்டு வருதுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அண்ட் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச்சு, ஆக்சுவலி ஸ்விட்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு மேலே வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க, பேட்ரி. அப்புறம் இது ஹெட்ஃபோன்ஸ் ஒயரு, தென் ஸ்பீக்கரு. இதெல்லாம் தெரியுதானே தெரில, இப்போ கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். தென் இஃப் யூ சி அதுக்கப்புறம் வந்து மேபி இதெல்லாம் என்னன்னே தெரியல. பாதி விஷயம் வந்து என்னன்னு தெரியல. இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் என்னென்னா அதில் ஒரு பேட்ரி இருக்குது. கேமரா ஆக்சுவலி இல்லை. என்னென்னா இந்த மாடலில் வந்து பார்த்தோன்னா கேமரா வராது. மேபி இதுக்கு அடுத்த மாடலில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு கேமரா இருக்கும். பேட்ரி மட்டும் தான் கழட்ட முடியுங்களா? தெரிஞ்ச வரைக்கும் இது ஒரிஜினல் இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேட் இன் சைனா, அசம்பிள் இன் சைனா அப்படின்னு போட்டிருக்காங்க. நடுவில் ஒரு டைம் பேட்டரி மட்டும் இது சேஞ்ச் பண்ணாங்க. அதனால கூட இருக்கலாம். மேபி அந்த பேட்டரியை மட்டும் மாற்றி வச்சிருக்கலாம், மற்ற பார்ட்ஸ்லாம் அப்படி விட்டுருக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. பட் நம்ம என்னென்னா கழட்ட ஒன்று வருது, எல்லாமே உடையுது. பட் அது எப்படி நான் என்ன திரும்பவும் எப்படி சேர்க்க போகிறேன்றதான் தெரியாமல் இருக்குது. ஆக்சுவலி இதோட போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே கழட்டணும்னா ஃபுல்லாக போயிடும். ஒன்றுமே ஆகாம போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்பிள் ஐபேட் கூட இருக்கும். இதில் மேபி இந்த ஒயிட் சைடில் அப்படியே நம்ம எடுத்தோம்னா ஒயிட் சைடில் என்ன இருக்குது, ஸ்க்ரீன் மட்டும் தான் இருக்குது. இதில் நம்ம கலெக்டரோட ஒன்றும் இல்லை. கலெக்டோம் அப்படின்னா இந்த சைட் ஸ்க்ரீன் வரும், அவ்வளோதான். மேபி இந்த சைட் ஸ்க்ரீன் 2 ஸ்க்ரீன் வரும். அதே மாதிரி இதை கலெக்டவும் முடியாது. ஏன்னா இங்கே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறையா ஸ்டீல் வந்து போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக கேமரா தெரிய நினைக்கிறேன்.
மேபி தெரிஞ்சிருக்கும். இதை வந்து ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தா ஸ்டீல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அதனால வந்து இதை கலட்டுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்மளுக்கு இதை கலட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. அந்த மறுபடியும் எப்படி மாட்ட போகிறன்றது தான் தெரியாது. வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் ஐபேட், மேபி ஆப்பிள் ப்ராடக்ட்டில் ஃபோனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இல்லை, கம்மி தான். ஆனால் ஐபேடில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித பார்ட்ஸுமே இல்லை. என்னை கேட்டால் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து சிப் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா விஷயங்கள் வந்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சின்னதாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுருக்காங்க. அண்ட் இதை மட்டும் தான் ஓப்பன் பண்ண முடியல நம்மளால். இதை ஓப்பன் பண்ணால் மொத்தமாக போயிருந்ததுக்காக ஓப்பன் பண்ணலை. வீடியோவில் தான் இந்த மாதிரி தான், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது ஒரு ஆப்பிள் ஐபேடுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பெருசாக உள்ளுக்குள்ள ஒன்றும் இல்லை. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் அடுத்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.